ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுள்ள லெவல்ஸ். சரிங்களா? நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ப்ரீமியத்தில் என்ன லெவல் கொடுத்துருந்தோம், இண்டெக்ஸில் என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் என்ன இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம மனசில் இன்னைக்கு வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்க்கும்பொழுது நம்ம நேற்று சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,131 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,284, R2 வந்து பார்த்தீங்கன்னா 26,341 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,996 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,940 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 பக்கத்தில் வந்து என்ன செய்றாங்க, ஓப்பன் ஆனாங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 120 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செய்றாங்க, கேப் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஓகே. நம்ம இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்ம வந்து லெவல்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1க்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வச்சதுனால நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது. சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஷேர் பண்ணல. என்ன அப்படின்னா நம்ம அதிகமாக இண்டெக்ஸ் பார்க்காதனால நான் வந்து ஷேர் பண்ணல. நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், ப்ரீமியம் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ப்ரீமியம் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு. அதாவது நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்ன லெவல் கொடுத்துருந்தோமோ அதே லெவல் தான் இருக்கும். அந்த லெவல்ஸ் வந்து மாறாது. சரியா? இது நான் ஆல்ரெடி எப்பவுமே வீடியோ டெய்லி சொல்றது தான். ப்ரீமியத்தில் நம்ம லெவல்ஸ் கொடுக்குறது வந்து மாறவே செய்யாது. நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரிதான், அந்த இடத்துல ஏடிஎம் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன செய்யலைங்க, இன்னைக்கு வந்து இது ஷேர் பண்ணல. ஓகேங்களா? ஓகே. நான் இதில் என்ன லெவல் இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,035 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,174 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,232 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,910, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,854 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் வந்து செய்றாங்க, கீழே தான் இருக்கிறாங்க, மேலே வந்து போகல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஓப்பன் பிலோ தான் இருக்கிறாங்க. ஓப்பன் அபோவ் வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து வரல. ஓகேங்களா? ஓப்பன் பிலோ தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் S1 வரைக்கும் வராங்க. S1ல தான் ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க, சப்போர்ட் எடுத்துட்டு அதை பிரேக் பண்ணதுமே நம்மளுக்கு S2 வரைக்கும் என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து வராங்க. அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகல. ஓகேவா? ஓகே. இதான் வந்து இன்னைக்கு இண்டெக்ஸ்ல நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். சரியா? நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ரீமியம் தான் அதிகமாக பார்க்குறது, இண்டெக்ஸ் அதிகமாக பார்க்குறது. இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்குறது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இன்னைக்கு ப்ரீமியம் பார்க்கும்பொழுது நம்ம இன்னைக்கு ப்ரீமியத்தில் என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா, ப்ரீமியத்தில் வந்து நம்ம 26,000 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 26,000 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். சரிங்க. இதில் நான் கலர் வந்து பாடி வந்து மறைச்சிக்கிறேன். உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்பதான். ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவல். சரியா? நம்ம மிட் லெவலை பார்த்துருவோம். மிட் லெவல் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றது இந்த இதுலையும் லெவலை பார்த்துடலாம். நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இதில் மிட் லெவலாக என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 144 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 199, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 249 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 75, S3 வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்ற லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சு கொடுத்துருந்தோம். சரிங்களா? அப்புறம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த 120, அப்புறமா 170. சரிங்களா? இந்த ரெண்டு லெவல் செஞ்சிருந்தோம், நம்ம வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஓகே. மார்க்கெட் நம்மளுக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, மிட் லெவலில் வந்து நிற்கிறாங்க மார்க்கெட். மிட் லெவலில் வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து நிற்கிறாங்க. சரியா? மிட் லெவலுக்கு கீழே வரல. நம்மளுக்கு அதே மாதிரி தான் இந்த இதுவும் நம்மளுக்கு சப்போர்ட், அதாவது S1லேருந்து நம்மளுக்கு இந்த 120 அப்படின்னு ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த லெவலில் வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து நிற்கிறாங்க. சரி, இந்த நேரத்திலே நம்ம வந்து என்ன செஞ்சோங்க, டெலிகிராமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு இது இவங்க 120 இவங்க பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனும் கரெக்டா இந்த மிட் லெவல் வந்து பிரேக் பண்றாங்க. சரியா? பிரேக் பண்ணவும் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்குது. ஒரே கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலேயே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணலாங்க, அவங்க மிட் லெவலுக்கு கீழே வரவே இல்லை. சரிங்களா? மிட் லெவலுக்கு கீழே வரவே இல்லை. அங்கே இருந்து என்ன பண்றாங்க, அகைன் மேலே தான் போறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வரைக்கும் வந்துட்டு இதுல இருந்து கீழே சப்போர்ட் வரைக்கும் வராங்க. சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட்ல இருந்து மேலே அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் மீட்டிங் நடக்குது.
ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிடைச்ச நல்ல ஒரு மூமெண்டம். இந்த மூமெண்டம் மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சோம், பிடிச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ அகைன் நம்மளுக்கு மீட் ஆகி அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கீழே வராங்க, மேலே போறாங்க, அகைன் நம்மளுக்கு மீட்டிங் ஆகுது, அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க. இவங்க வந்து சப்போர்ட் லெவல்லே நிற்கிறாங்க. யாரு, கால் ஆப்ஷன். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா அந்த 170, அந்த 170க்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் வந்து போவே இல்லை. அதுக்குள்ளேயே தான் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 170 டு இந்த மிட் லெவல் 144, அகைன் 170, 144, அகைன் 170, இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தான் நடந்தது. இன்னைக்கு ஒரு டிகே அப்படின்றது வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பண்ணாங்க. சரியா? செகண்ட் ஹாஃப்ல. ஓகே, ஸ்லோ மார்க்கெட்டா போயிடுச்சு. இன்னைக்கு சென்செக்ஸ் வேற எக்ஸ்பெரின்றதுனால. ஓகேவா? ஸோ இதுல மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்டம்ன்றது வந்து வந்தது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் கிடைச்சது. இந்த மூமெண்டத்தை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், கேட்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான லெவல். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட்ல என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து நேற்று கொடுத்த லெவல் தாங்க. சரியா? இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த லெவல் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 120, 170 மட்டும்தான். இது வந்து நம்ம காலையிலேயே கொடுத்துருவோம். சரிங்களா? இது வந்து நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்வோம், ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம என்ன செய்வோம், இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன். சரியா? ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸுக்கு எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 25,950. சரிங்களா? 25,950 வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 131, கால் ஆப்ஷன் 115 இருக்காங்க. சரியா? அப்போ இதில் தான் டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 25,934 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,065 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,124 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. சரி, அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,819, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,764 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது எப்பவும் சொல்றது தான், நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறும். சரிங்களா? அதுக்குள்ள ஓப்பன் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த லெவலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இல்லைன்னா அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், லெவல் வந்து மாறும். நம்ம இப்போ பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் தெளிவா. ஸோ பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 25,950 கால் இன்புட் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம மிட் லெவலா வந்து 122 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 180, R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 225, R3 வந்து பாத்தீங்கன்னா 270 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே போல S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 79, S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 59, S3 வந்து பாத்தீங்கன்னா 39 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த லெவல் வந்து நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, மாறாது. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் என்ன செய்யலாங்க, இதே லெவல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? டே லெவல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகிறாங்களோ, ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் அப்புறம் நம்மளுக்கு ஏடிஎம் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ஏடிஎம் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இதில் நீங்க என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.